இவ தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கு 3 பவுன் செய்யணும்னு அண்ணனை போட்டு பாடா படுத்திக்கிருக்கா. தங்கம் விக்கிற வேலைக்கு இப்ப 3 பவுன் செய்ய முடியுமா? உனக்கு செய்ய சொன்னேன் 5 பவுன், அதுல ஒரு நியாயம் இருக்கு. இவ தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கு நம்ம எதுக்கு 3 பவுன் செய்யணும்? இன்னைக்கு காலையில எல்லாம் பாப்பா 9:30 மணிக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்குறான். உன் வீடான வீட்டுல 9:30 மணிக்கு உங்க மக கிட்ட எல்லாத்தையும் ஓதிட்டீங்களா? பெரிய டோசரப்ப சீனுக்கு வர சொல்றா. இன்னைக்கு கிளவிய பொழக்கிற பொலையில நரமுடிலாம் வரைச்சுக்கணும். என்னது? வாங்க லங்கோடுல பக்கு சார். நம்ம மூத்த மேடம் வீட்டுல நடக்கிறத பூரா அப்படியே அவங்க தங்கச்சி கிட்ட வசனம் மாறாம ஒப்பிக்கிறாங்க. மணிரத்னம் கூட கதை வசனம் அப்படி எழுத மாட்டாங்க. நாளை எழுதுறாங்களே வசனம் என்ன மாதிரி எழுதுறாங்க. அம்மிங் பாடு கூட கொஞ்சம் சத்தமா ஹம் பண்ணும். உங்க அம்மா சைலண்டா வீட்டுல நடக்க கூட ஹம் பண்ணிடுறாங்க. சாப்பாடு லேட் ஆகுதுன்னு உங்க மகள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்களே. எனக்கு நாப்பல 20 வயசு ஆகுதா? வயசு திரும்புதா? முட்டிட்டியா வழியில கலண்டு ஓடி இருக்கும்போது சட்டி எடுத்து ஆக்கி வச்சுக்கிட்டே எனக்கு இந்த பேரா? இன்னொரு வாட்டி இந்த நாரதர் வேலை ஊழக்கசு வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா கொண்டு போய் உங்க மகா வீட்டுல விட்டுருவேன். ஏங்க உங்க தங்கச்சி வீட்டுல மட்டும் காலையில 6 மணிக்கெல்லாம் பிரியாணி செஞ்சுட்டு வந்து ஊட்டி விட்டு கவனிப்பாங்களோ?